போறேன்னு சொல்றாளே. தாய் தகப்ப இல்லாத பொண்ணாச்சு. மா பத்மாவதி வேலைக்கு வரல. இனிமே 4 மணிக்கு வேலைக்கு வர மாட்டோமா? ஏன்பா? அம்மா ஏன் உன் சித்தி உனக்கு திருமணம் செய்ய போறாளாமா? திருமணமா? ஆமாம்மா. எனக்கா? ஆமாம்மா. திருமணம்னா சந்தோஷமான விஷயம் தானப்பா. அம்மா அதுக்கே மனவேதனை படுறீங்க? அம்மா அப்படின்னா எனக்கு திருமணம் செய்வது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படிலாம் இல்லம்மா. நான் எங்கனா போய் நிம்மதியா வாழ்வது உனக்கு பிடிக்கலையா? இல்லம்மா. காலம் பூரா அந்த பாய் கொடுமையில சாகணுமா? அம்மா சொல்லுங்க. அவ திருமணம் செய்ய வேண்டிய நாடு மதிவதனாபுரி நாடு. மதிவதனாபுரி நாடு. ராஜேந்திர மன்னன். மன்னர். அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. சிவமணி. அம்மா அம்மா ஒரு அரச குடும்பம் தானே, ஒரு மன்னர் மகன் தானே, ஒரு நல்ல இடம் தானே பார்த்துருக்காங்க. அதுக்கே வேதனை பாருங்க. இந்த பாருப்பா, எங்கேயாவது திருமணம் செய்து போய் நான் நிம்மதியா வாழறேன், விடுங்க. நீங்க அதை பத்தி வேதனை பண்ணாதீங்க. அம்மா அந்த சிவமணி எந்த கோலத்தில் இருக்கிறான்னு தெரியுமாமா உனக்கு? அம்மா அழகா இருக்காரா? அவன் சத்த பிடவாக மாப்பிள்ள ஒரு செத்த பிறந்த திருமணம் செஞ்சு என்ன வாழ்க்கை பல வாழ போறேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கொடுமை செய்யற பாவி? எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தா ஒரு செத்த திருமணப்பா. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கொடுமை செய்யட்டா? அப்பா அப்பா, ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? அவன் இருந்து ஏழை கட்டி துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? அவங்க இரு மனதை ஒன்றா சேர்த்து வைப்பாங்களப்பா.
எனக்கு அது போல செய்ய மாட்டாங்களா? எனக்கு இப்படிதான் செய்வாங்களா? எனக்கு இப்படிதான் நடக்குமாப்பா? அப்பா அப்பா பொட்டு பச்சி பூ பச்சி ஒருவேளை திருமணம் செய்யும் போது நான் உயிரோடு இருப்புன்னு இருக்க மாட்டேன்னு தெரியலப்பா. அப்படி இருந்து விட்டேனா? ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் இருந்தா, ஒருவேளை நான் இருந்ததை கேட்ட உடனே அம்மா பத்மாவதி, நான் வளர்த்த செல்லமே, என் கூட பிறந்த தங்கச்சி, என் ராசாத்தி, இந்த அண்ணனை விட்டு போயிட்டியாமான்னு என் அண்ணா அந்த ஊர் ஜனங்களை அழைச்சுக்கிட்டு எனக்கு மஞ்சள் குங்குமத்தோட, எனக்கு பூ பொட்டோட, எனக்கு கோடி எடுத்தாந்து போட்டு என் அண்ணன் சாபத்தை எடுத்து அழைச்சிருப்பா. அதுக்கெல்லாம் கதியில் அதெல்லாம் நிக்கிறேனே, அதுக்கெல்லாம் விதியில் அதெல்லாம் நிக்கிறேனே, அதுக்கெல்லாம் அழுது நிக்கிறேன். ஒரு ஊரில ஒரு பிணை ஒண்ணு இறந்து விட்டதாம்பா. கூடியிருந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களா. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணு என்று சொன்னாலாம், பொழுது சாய்ந்து விட்டது, ஏன் அந்த பிணத்தை இன்னும் எடுக்கலன்னு கேட்டாலாம். அதுக்கு இன்னொரு பெண்ணு என்று சொன்னாலாம், அந்த பிணை ஏன் காத்திருக்கு தெரியுமா? அந்த பிணத்துக்கு சொந்தக்கார வரல, உத்தார் உறவர் வரல, அண்ணன் தம்பிகள் வரல, ஏன் அந்த பிணத்துக்கு பிறந்த விட்டு கோடி இதோட நான்